அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சஷ்டி விரதத்தின் வழிபாடும் பயன்களும் தான் பார்க்க போகிறோம். எந்த வினை இருந்தாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும். ஆறுமுகனுக்கு உடைய விரதங்களில் மிக முக்கியமான விரதம் தான் இந்த கந்த சஷ்டி விரதம். தமிழ் கடவுள்லேயே அழகான ஆண் கடவுள்னா முருகக்கடவுள் தான். இந்த முருகனுக்கு சஷ்டி விரதம் இருப்பதே ஒரு விசேஷம்தான். ரொம்ப கடுமையான விரதம்னாலே இந்த கந்த சஷ்டி விரதம் தான். எல்லாரும் 6 நாள் விரதம் இருந்து 7வது நாள், அதாவது முருகனுடைய திருக்கல்யாணம் அன்னைக்கு விரதத்தை பூர்த்தி செய்வாங்க. பொதுவாக குழந்தை வரம் வேண்டி தான் இந்த சஷ்டி விரதத்தை இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு, திருமணம், கடன் நெருக்கடின்னு எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மோசமான நிலையில் வாழ்க்கை இருந்தாலும் அதை மாறணுன்றதுக்காக சஷ்டி விரதத்தை இருக்கலாம். பூஜை அறையிலேயே முருகனுடைய படம் இல்லைனா வேல் இல்லை சிலை இதில் ஏதாவது ஒன்று வச்சு இந்த சஷ்டி பூஜையை செய்யலாம். நிறைய பேர் கலசம் வச்சு பூஜையை ஆரம்பிப்பாங்க. அப்படி கலசம் வைக்காமல் கூட பூஜையை செய்யலாம். முருகனுடைய படத்துக்கு முன்னாடி சட்கோணம் போட்டு ஓம் சரவண பவன் எழுதி 6 நெய் தீபம் வச்சு வழிபடலாம். இந்த சட்கோணன்றது முருகப்பெருமானின் காக்கும் எந்திரமாக இருக்குது. ஓம் சரவண பவன்ற எழுத்து மேலே ஒவ்வொரு விளக்கும் ஏற்றி வைக்கலாம். 6 படை வீடு கொண்ட முருகனுக்கு 6 விளக்கு ஏற்றி வச்சு வழிபடுறதுனால ஆறுமுகனின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரும்பாலும் முருகனுக்கு செய்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே 6ஆக செய்கிறது நம்ம வேண்டுதல்களையும் எளிதாக நிறைவேறுவதற்கான ஒரு வழியாக இருக்குது. இந்த கோலங்களில் நம்ம நெய் விளக்கு ஏற்றுறதுனால முருகப்பெருமான் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவார்னோ, செய்யும் காரியங்களில் வளர்ச்சி கிடைக்கும், நினைத்ததை நடத்துவார்னு நம்புவோம். இந்த விரதம் இருக்கும்போது கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், கந்தகுரு கவசம் 2 வேலையும் படித்து வந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி முடியாதவங்க ஓம் சரவண பவன்ற ஒரு மூல மந்திரம் சொல்லி வந்தாலும் போதும். நெய்வேத்தியமாக பால், பழம், கற்கண்டு, பஞ்சாமிர்தம் எது வேணாலும் வைக்கலாம். 6 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க கடைசி நாள் மட்டும், அதாவது சூரசம்ஹாரம் அன்னைக்கு முழு நாளும் விரதம் இருந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டில் விளக்கேற்றி நெய்வேத்தியம் படைச்சி தீபதூப ஆராதனை காட்டி அதுக்கப்புறம் விரதத்தை முடிச்சிக்கலாம். விரதம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முருகர் அருள் புரிவார்னு இல்லை, விரதம் இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக அருள் கிடைக்கும். எல்லாருக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். ஓம் சரவண பவன் சொல்லி இந்த விரதத்தை நான் முடிச்சிக்கிறேன். திருச்செந்தூர் போக முடியலன்னாலும் டிவிலேயே சூரசம்ஹாரம் பார்த்து அருளும் வாங்கியாச்சு.